நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா டூர் போயிருக்காங்க. அங்கே மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது சவுத் ஆப்பிரிக்காவில். இப்போ T20 மேட்ச்சு நான் சொன்ன ரிசல்ட் வந்துருச்சு. என்ன வின்னிங் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, பிளேயர்ஸ் எப்படி விளாடுவாங்கிறத சொல்லியிருந்தேன், யார் அடிபடுவா அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ODI மேட்ச்சில் 2 மேட்ச்சு முடிஞ்சிச்சு. அந்த 2 மேட்ச்லேயுமே நான் சொன்ன ரிசல்ட் தான் வந்துருந்துச்சு. எந்த அணி வின் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், எந்த பிளேயர்ஸ் நல்லா விளாடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுவும் நடந்திருக்கு. இப்போ அடுத்து 3ஆவது மேட்ச் ODI மேட்ச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு சமமாக போயிடுச்சு T20. இப்போ இதுவுமே 1-1 அப்படிங்கிற இடத்துல நிற்கிறாங்க. ஒரு இந்தியா ஒரு வின் பண்ணியிருக்கு, ஆஸ்திரேலியா ஒரு வின் பண்ணியிருக்கு, அப்படி தான் இருக்குது. இப்போ 3ஆவது மேட்ச் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கோப்பை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நேற்று அதாவது செகண்ட் ODIயில் TD ஜோர்சி சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்தவர். அவர் ஃபீல்டிங் பண்ணால் நான் டிக் பண்ணியிருக்கேன் எழுதினதில். ஆனால் நான் வீடியோவில் சொல்லலை. பேட்டிங் பண்ணால் ஃபீல்டிங் பண்ணால் எடுக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டேன். இருந்தாலும் ஃபெயிலியர் தான். பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பாயிண்ட் எடுத்திருந்தார். அவர் நான் சொல்லலை. அதே மாதிரி இந்தியாவில் பேட்ஸ்மேனுக்கு யாருக்குமே சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாய் சுதர்சன் மட்டும் எடுத்துக்கிறங்க அப்படின்னு. அவர் ஒரு ஆள் தான் பேட்ஸ்மேனில் பாயிண்ட் எடுத்துருந்தார். இது முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். சில நேரங்களில் தவறுகள் நடக்கும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் கரெக்டு, கிட்டத்தட்ட 90% அப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ 3ஆவது ODI ரொம்ப பரபரப்பாக இருக்குமா? எப்படி இருந்தாலும் இதில் ஏதாவது ஒரு அணி வின் பண்ணணும். இந்தியா வின் பண்ணணும், இல்லை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும். அந்த அணிக்கு இந்த கோப்பை கிடைக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச்சு 2 மேட்ச் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவில் விளாடும்போது அன்னைக்கு மழை இல்லை, எந்த இதுவும் இல்லை. அதனால் மேட்ச் ஃபுல்லாக நடக்கும். வழக்கம் போல் என்னன்னாக்கா சந்திரன் இடம் மாறுறாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸு முழுவதும் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் நிற்கிறார், 4ஆம் பாதத்தில். செகண்ட் இன்னிங்ஸு ஒரு 1.5 மணி நேரம் ரேவதி நட்சத்திரத்துலேயும், அதுக்கப்புறம் மேஷத்துக்கு வந்துடுறார் சந்திரன். அடுத்து ஒரு 2.5 மணி நேரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வித்தியாசம் வந்துடும் செகண்ட் இன்னிங்ஸில். ஒரு 2 மணி நேரம், அது 4 மணி நேரம் அப்படின்னா 2 மணி நேரம் ரேவதி நட்சத்திரத்துலையும் 2 மணி நேரம் அஸ்வினி நட்சத்திரத்தை நிற்கிறார். இந்த 2 பிரிக்கும்போது நம்ம 6, அதாவது 4 நாள் 8, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 4 மணி நேரம், செகண்ட் இன்னிங்ஸ் 4 மணி நேரம் பிரித்து அதை 4 பங்காக பிரித்து அதை 2ஆக பிரித்து இப்படியெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த 2 நட்சத்திரம் வரும்போதும் சரி, 4 லக்னம் வரும்போதெல்லாம் அந்த குழப்படி வரதையும் செய்யும். ஆனால் மேட்ச்சு வித்தியாசமாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க. லைன் அப்பில் யார் யார் வர்றாங்கங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. நான் பிளேயர்ஸ் சொல்லிடுறேன், யார் வின் பண்ண போகிறாங்கிறதையும் சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குறங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் KL ராகுல் அவர் தலைமையில் R கெய்க்வாட், S சுதர்சன், T வர்மா, S சாம்சன், R சிங், A பட்டேல், K யாதவ், A சிங், A கான், M குமார் இவங்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச்சில் விளாண்டுருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் A மார்க்ரம் அவர் தலைமையில் R ஹென்ரிக்ஸ், TD ஜோர்சி, R வேண்டர் டியூசன், H கிளாசன், D மில்லர், W முல்லர், K மகாராஜ், N பர்கர், L வில்லியம்ஸ், B ஹென்ரிக்ஸ் இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க. இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ அன்னைக்கு நட்சத்திரம் 2 நட்சத்திரம் வருது. லக்னத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸு இல்லை 1.5 மணி நேரம் மீன லக்னமும் 2.5 மணி நேரம் மேஷ லக்னமும் வந்துடுது. செகண்ட் இன்னிங்ஸில் ரிஷப லக்னம் 2 மணி நேரமும் மிதுன லக்னம் 2 மணி நேரமும் வந்துடுது. அந்த ரிஷப லக்னத்தில் 2 மணி நேரம் இருக்கும்போதே தான் அஸ்வினி நட்சத்திரம் வந்துடுது. அதான் லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம். இதில் யார் யாருக்கு நல்லா இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா ஃபீல்டிங் பண்ணால் R கெய்க்வாட், S சுதர்சன், T வர்மா, KL ராகுல், R சிங், A பட்டேல், K யாதவ், A சிங் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா சைடு R வேண்டர் டியூசன், A மார்க்ரம், D மில்லர், W முல்டர், K மகாராஜ், L வில்லியம்ஸ் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ 14 பேர் சொல்லியிருக்கேன். இப்போ எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா
எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும். அப்படி தான் இருக்குது. இது வரைக்கும் என்னென்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணிக்கிட்டு வந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச் வந்து அப்படி கிடையாது. 2 நட்சத்திரம் வருது கிரக அமைப்பில் பார்த்ததில். இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இந்தியா வின் பண்ணிடும். சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிடும். அதே போல் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் கொண்டு போயிடும். அப்படி தான் இருக்குது அன்றைக்கு உண்டான கிரக அமைப்புகள், நட்சத்திர அமைப்புகள். இப்போ யார் வின் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. எந்த அணி பேட்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ண யார் யாருக்கு நல்லாயிருக்கும் பார்த்தோம்னா ஆர் ஹென்ட்ரிக்ஸ், டிடி ஜோர்ஜி, ஆர் வாண்டர்டியூசன், ஏ மார்க்ரம், டபிள்யூ முல்டர், கே மகாராஜ், என் பர்கர், எல் வில்லியம்ஸ், பி ஹென்ட்ரிக்ஸ். இந்தியா சைடு எஸ் சுதர்சன், டி வர்மா, ஆர் சிங், ஏ பட்டேல், கே யாதவ். இப்போ இதில் நீங்கள் வீடியோ முழுமையாக கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் இப்போ 11 பேர் வேணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு எந்த டீம் பேட்டிங் பண்ணுதோ அதில் 7 பேர் அல்லது 8 பேரோடு எடுத்துக்கிறோங்க. மிச்சம் 3 அல்லது 4 பேர் ஃபீல்டிங் பண்ணுற டீமில் எடுத்துக்கிறோங்க. அப்படி தான் இருக்குது அன்றைக்கி கிரக அமைப்புகள். இப்போ நான் சொன்ன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அஸ்வின் நட்சத்திரம் வருது, அது அதிபதி கேது. அந்த இடத்துக்கு போகாது. இதே நம்ம கவனிக்கணும். மேட்ச்சு அவ்வளோ தூரம் ஃபுல்லாக முடியாது. செகண்ட் இன்னிங்ஸு அவ்வளோ நேரம் போகாது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீமில் அடுத்தடுத்து விக்கெட் விழுக போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. அப்போ அதாவது அஸ்வின் நட்சத்திரத்துடைய அதிபதி கேதுவை போய் தொடாது. அப்போ 1.5 மணி நேரத்துக்குள்ளே மேட்சே முடிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் ஸ்கோர் அதிகமாக எடுத்தாலும் ஃபீல்டிங் பண்ணுற டீம் வந்து அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே அடுத்தடுத்து விக்கெட்டு விழுந்து மேட்ச்சு முடிஞ்சிடும். அப்போ இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னா பேட்டிங் பண்ணால் பெஸ்ட்டு. ஒருவேளை டாஸ் வின் பண்ணி அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஃபீல்டிங் எடுத்தாலும் அவங்களுக்கு லாஸு தான். இப்போ இதில் யாருக்கு அதிகமான வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது பேட்டிங் பண்ணுற டீமு தான் வின் பண்ண போகுது, அதுதான் அது கன்ஃபார்ம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் இந்தியா கேப்டனுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டனுக்கும் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்தியா தான் பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணால் ஃபீல்டிங் எடுக்கிறோம் அப்படின்றாங்க, அவங்களுக்கு லாஸ் தான். ஒருவேளை இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் இந்தியா வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் இந்தியா டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் தான் சூஸ் பண்ணோம், அப்படி தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் 80% இந்தியா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஒரு வேளை இந்தியா ஃபீல்டிங் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னாக்கா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிடும். பேட்டிங் பண்ணுற டீம் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி எந்த அணி பேட்டிங் பண்ணுதோ அதில் உள்ள பவுலர் இப்போ ஃபஸ்ட்டு ஓடிஐயில் ஏ சிங்கு 5 விக்கெட்டு, ஏ கான் 4 விக்கெட் அந்த மாதிரி போட்டாங்கல்ல, அது மாதிரி இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கே யாதவ், ஏ சிங், ஏ பட்டேல் இவங்க 3 பேருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது 4+ விக்கெட் போடுறதுக்கு. அதுக்கு கணக்கு பண்ணிக்கிறேங்க. யாராவது ஒருத்தர் எடுத்துங்க. அப்புறம் 4+ 3 பேர் சொல்லியிருக்கேன், முன்னாங்க 12 விக்கெட் விடுவோமான்னு கேட்டுறாதீங்க. இந்த 3 பேரில் ஒருத்தர், அதான் ஏ சிங்காக இருக்கலாம், கே யாதவ். ஏன்னா லைனப்பில் யார் வருவாங்கிறது தெரில. லாஸ்ட் மேட்ச்சில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண, ஆனால் நான் சொல்லிவிட்டு அந்த பிளேயர் லைனப்பில் வரலைன்னாக்கா சிக்கலாயிரும். அதனால் ஏ சிங் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேங்க. அவர் 4+ விக்கெட் போடலாம். அதுக்கடுத்து கே யாதவோட ஏ பட்டேல் ஆல்ரவுண்டர், அவருக்கு சிறப்பாக இருக்குது. அவங்க 2-3 பேரில் யாரோ ஒருத்தர் 4+ விக்கெட் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேங்க. அப்போ கேப்டன் நீங்கள் இதில் போட்டுக்கலாம், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமில் கேப்டன் வீசி போட்டுக்கலாம். பவுலரில் கேப்டனும் பேட்ஸ்மேனில் வீசி போட்டுக்கலாம் ஒரே டீமில். இப்போ அதே இது சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுச்சுன்னா எல் வில்லியம்ஸ் அவருக்கும் ஏ மார்க்ரம் இவங்க 2 பேருக்குமே நல்லா இருக்குது. அதாவது விக்கெட் 4+ விக்கெட் போடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொத்தத்துக்கு சொன்னோம்னா ஏ பட்டேல், கே யாதவ், ஏ சிங், இங்கிட்ட வந்து ஏ மார்க்ரம், எல் வில்லியம்ஸ் இவங்க 5 பேரில் யார் எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அதில் 4+ விக்கெட் போடக்கூடிய பவுலர்ஸ் அல்லது ஆல்ரவுண்டர் இவங்களில் யாராவது கேப்டனாக போட்டுக்கிறோங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது பவுலரில் அல்லது ஆல்ரவுண்டரில் கேப்டன் போட்டுட்டு பேட்ஸ்மேன்லேயே வீசி போட்டுக்கலாம். இதுதான் அன்னைக்கு உண்டான நட்சத்திர அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் அவ்வளோ நேரம் போகாது, அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்குள்ள மேட்ச் முடிஞ்சிடும்.
2 வேணுன்னா ஒரு 20-25 ஓவருக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ண முடியாது. அடுத்தடுத்து விக்கெட் விழுகும், ஆல் அவுட் ஆயிடுவாங்க ஃபீல்டிங் டீம். அது இந்தியாவாக இருந்தாலும் அப்படி தான், சவுத் ஆப்பிரிக்கா இருந்தாலும் அப்படி தான். அதுக்கடுத்து நம்ம டெஸ்ட்டு மேட்ச் இது வீடியோ பதிவு பண்ணியாச்சு. 3ஆம் மேட்ச் போட்டாச்சு. அடுத்து டெஸ்ட்டு மேட்ச் என்னங்கிறத பார்ப்போம். அதுலேயுமே நிறையா பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வரும், கேப்டன் சேஞ்சஸ் வருது. அதை நான் இனிமேல் அதை எடுத்து தான் பார்க்கணும். பார்த்து நான் வீடியோ பதிவு பண்ணுறேன். அந்த 2 மேட்சும் வீடியோ பதிவு பண்ணிடுறேன். இப்போ பிபிஎல் மேட்ச் டெலகிராம் லிங்க் கொடுத்துருந்தேன். அதில் இப்போ இதில் கொடுக்கல, ஏற்கனவே பழைய வீடியோவில் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. பிபிஎல் மேட்ச் வந்து ஒரு 5 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நேற்று சொன்ன மேட்ச் வந்து நான் சொன்ன டீம் வின் பண்ணியிருந்துச்சு, ஃப்ரீயாக தான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் டீம் வேணும், அதாவது டீம்னா வின்னிங் ரிசல்ட் மட்டும் சொல்லுவேன். பிளேயர்ஸ் நேம் அதில் சொல்ல மாட்டேன். இதில் மாதிரி வீடியோவில் மாதிரிலாம் அதில் பிளேயர்ஸ் நேம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். யார் வின் பண்ணும் அப்படிங்கிற மட்டும் சொல்லிடுவேன். அது கட்டணம் கட்டி தான் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி விருப்பம் உள்ளவர்கள் அதில் சேர்ந்து வாங்கிக்கிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.